ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், இது உங்களோட நம்ம ரிவ்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் 2024 ஆகஸ்ட் மாதம் 23 தியேட்டர் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற படங்களோட லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷனில் தமிழில் கூழாங்கல்னு ஒரு படம் எடுத்த PS வினோத்ராஜ் இயக்கத்தில் சூரி, மலையாள ஆக்ட்ரஸ் அனாபென்னோட முதலாவது இன்ட்ரோ படமாக இந்த படம் கொட்டுக்காளி அமைது. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர்னு ஸ்பெஷலாக யாருமே இல்லை. இதில் லைவான மியூசிக்கை ஆட் பண்ணிக்கிறதா இந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஹீரோயினாக இதில் நடிக்கிற அனாபென்னுக்கு இது தமிழில் டைரக்ட் ஆன முதல் படம். அண்ட் இந்த படத்துக்கு இதோட ஹீரோவாக நடிக்கிற சூரி இதுக்கு மேலே 2-3 படம் தான் வந்திருந்தாலும் அது எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் வைஸாக நல்லா இருக்கிறதால சூர்யாவில் இருக்கிற ஒரு நம்பிக்கையோடு சேர்ந்து இந்த டைரக்டரோட முதல் படமும் நல்ல விருதுகளை பெற்றதால் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அத்தோடு இதே டேட்டில் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை என்ற படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் நிகிலா விமல், கலையரசன், திவ்யா துரைசாமி போன்றோர் நடிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்கார். மாரி செல்வராஜோட முந்தைய படங்களான பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் போன்ற படங்கள் எதிர்பார்ப்பையும் அதுக்குரிய மாதிரி கதைக்களமும் உண்மையாக அமைஞ்சபடியாக இந்த படமும் ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட படமாக இருக்கக்கூடிய இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் விமல், கருணாஸ், ஆடுகளம் நரேன் மற்றும் பலர் நடிப்பில் மைக்கேல் கே ராஜா என்ற புதுமை இயக்குனற்ற முதலாவது படமாக போகுமிடம் வெகு தூரமில்லை என்றொரு படம் 23 ரிலீஸ் ஆகுது. இந்த படமாச்சும் விமலுக்கு கை கொடுக்குமான்னு பொறுத்து தான் பார்க்கணும். இது 23 ST மணிப்பூர் இயக்கத்தில் தீசன் என்ற விட்ட மியூசிக்கில் தீரன் ஸ்ரீ நடராஜ், ரேஷ்மா வெங்கடேஷ், வினோத், அருள்தாஸ் மற்றும் பலர் நடிப்பில் சாலா என்ற படம் ரிலீஸ் ஆகுது. இதே நாளில் வெற்றி, சாக்ஷி அகர்வால், அம்மு அபிராமி மற்றும் பலர் நடிப்பில் காம்ராஜ் என்ற இயக்கத்தில் அதர்ம கதைகள் என்ற படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் இந்த டைரக்டர்கிட்ட முதலாவது படம். இதே நாளில் சதுரங்க வேட்டை படத்தில் செல்வம் என்ற கேரக்டரில் நடித்த ஸ்ரீ வெற்றி என்றவரின் இயக்கத்தில் லிங்கேஷ், அபர்ணதி, சுரேஷ் சந்திரா மேனன் மற்றும் பலர் நடிப்பில் வெளியாக போகிற படம் தான் நாட்கரப்போர். இந்த படமும் இந்த டைரக்டரோட முதலாவது படம்ன்றது குறிப்பிடத்தக்கது. இப்படியா ஆகஸ்ட் மாதம் 23 6 படம் வெளியாகிருக்கிற நிலையில் சூரியோட நடிப்பில் வெளியாகிற கொட்டுக்காளி படத்துக்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாகிற வாழை படத்துக்கும் ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு 2 படம் வெளியாகுது. மிச்ச படம் வெளியாகி என்ன நிலைமையில் போனது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. சூரி செலக்ட் பண்ணி நடிக்கிற படம் எல்லாமே சரியான நல்ல கதையம்சம் கொண்ட மாரிதால் கொட்டுக்காளி படத்திற்கு நல்ல வரவேற்புண்டு இருக்குது. அதற்கான எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்குது. அதே டைமில் மாரி செல்வராஜன் சத்தமே இல்லாமல் உண்மை சம்பவத்தை கதையாக வச்சு ஒரு படம் எடுத்துக்கிறதால இந்த படத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. கொட்டுக்காளியும் சரி வாழையும் சரி இரண்டுமே டைரக்டர் பைசா பார்க்க நல்ல கண்டென்ட்டாக வச்சு எடுக்கக்கூடிய படங்களாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. பார்ப்போம் இந்த 23 எந்த படம் எப்படி வருதுன்னு.